வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான குருமா ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். எந்த விதமான காய்கறி எதுவுமே தேவையில்லை. கிட்டத்தட்ட இட்லி தோசைக்கு சட்னி அரைக்கிற நேரத்தை விட ஈஸியாக இந்த குருமாவை செஞ்சே முடிச்சிடலாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பூரி, இட்லி, சப்பாத்தி, தோசை, இடியாப்பம்னு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த குருமா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து ஆன் பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை, நான் சின்னதாக இருக்கனால 4-5 சேர்த்துருக்கேன். அதை நல்லா பொரிஞ்சு வரும்போது 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. இது கொஞ்சம் க்ரன்ச்சபிளாக இருக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நான் ஒரு மசாலா அரைக்கிறதுக்காக 2 பச்சை மிளகா, 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைச்சி தனியாக வச்சிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. புதினா கட்டாயம் சேருங்க, அதுதான் இந்த குருமாவுக்கு ரொம்பவே ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இந்த குருமாவுக்கு ஒரே ஒரு தக்காளி, உள்ளே இருக்கக்கூடிய விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தோலை மட்டும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவும் ரொம்பவே வதங்கக்கூடாதுங்க. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் க்ரன்ச்சபிளாக இருக்கும். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வதக்கிட்டு இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேங்காயும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா மையாக தண்ணி ஊற்றி அதை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ வதக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதையும் அலசி ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பரான குருமாவோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு நுர கூட்டி ஒரு கொதி வந்தாலே போதும், நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் விடுங்க. பாருங்கள், சுற்றிலும் இந்த மாதிரி நுர பொங்கி வருது இல்லையா? இப்போ லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான சிம்பிள் 5 மினிட்ஸ் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். காய்கறி எதுவுமே சேர்க்கல, ஆனால் நம்ம சேர்த்த அந்த தக்காளியும் வெங்காயமே நல்லா க்ரன்ச்சபிளாக வெஜிடபிள் மாதிரியே இருக்கும். ஒரு ஹை கிளாஸ் ஹோட்டலில் எப்படி ஒயிட் குருமாவோட டேஸ்ட் இருக்குமோ அதை விட அதிகமான டேஸ்ட்டில் இந்த குருமா இருக்கும். கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.